வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். வெனிசுலாவில் இருந்து தலா 20 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெயுடன் 3 VLCC வகை சரக்கு கப்பல்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. கச்சா எண்ணெயை சுமந்து செல்லும் சரக்கு கப்பல்கள் அவற்றின் அளவு மற்றும் சுமந்து செல்லும் திறனுக்கு ஏற்ப பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு கப்பல் எவ்வளவு எடையை பாதுகாப்பாக சுமந்து செல்லும் என்பது DWT என்ற அளவீட்டில் குறிப்பிடப்படுகிறது. அதில் கப்பலின் எடை, எரிபொருளின் அளவு, பயணிகளின் எண்ணிக்கை, சரக்குகளின் அளவு போன்ற அனைத்தும் அடங்கும். பெரும்பாலும் அஃப்ராமேக்ஸ், சுஸ்மேக்ஸ், VLCC, ULCC ஆகிய வகை கப்பல்களில்தான் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. அஃப்ராமேக்ஸ் என்பது கரீபியன் தீவுகள், மெடிட்டரேனியன் கடல் போன்ற பகுதிகளுக்கு கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் கப்பல்களாகும். அது 80,000 முதல் 1,20,000 TWT எடை கொண்ட சுவிஸ்மேக்ஸ் என்பது சூயஸ் கால்வாய் வழியாக கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் கப்பல்களாகும். அதில் அதிகபட்சமாக 10 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெயை கொண்டு செல்ல முடியும். VLCC வகை கப்பலில் 20 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெயையும், ULCC வகை கப்பல்களில் 30 லட்சம் பேரல்களுக்கும் மேலாக கச்சா எண்ணெயையும் கொண்டு செல்ல முடியும். சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவின் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய பொது உரிமத்தை அமெரிக்கா வழங்கியது. அதற்கு முன்னரே வெனிசுலாவில் இருந்து குறிப்பிட்ட அளவுக்கு கச்சா எண்ணெயை இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்கள் இறக்குமதி செய்து வந்தன. இதையடுத்து வெனிசுலாவின் பொதுத்துறை கச்சா எண்ணெய் நிறுவனமான PDVSA நிறுவனமானது 3 VLCC வகை கச்சா எண்ணெய் கப்பல்களை இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளது. மார்ச் மாதத்தில் அந்த கப்பல்கள் இந்தியாவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.